வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டாப் 1000 இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 5 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 4 வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல டாப் 1000 இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி கொஸ்டின் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ முதல் கேள்வி, பண்டைய சோழ மன்னர்களின் தலை சிறந்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி கரிகாலன். பண்டைய சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கரிகாலன். இரண்டாவது கேள்வி, முற்கால சோழர்கள் தமது இறுதி காலத்தில் டேஸை மட்டும் ஆட்சி செய்யும் அளவிற்கு சிற்றரசர்கள் ஆயினர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தஞ்சை. முற்கால சோழர்கள் தமது இறுதி காலத்தில் டேஸை மட்டுமே ஆட்சி செய்யும் அளவிற்கு சிற்றரசர்கள் ஆயினர், தஞ்சை. அடுத்து மூன்றாவது கேள்வி, கிபி டேஷாம் நூற்றாண்டின் இடையில் அதிகாரத்திற்கு வந்த சோழர்கள் பிற்கால சோழர்கள் என அழைக்கப்பட்டனர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 9. அப்போ கிபி 9ஆம் நூற்றாண்டின் இடையில் அதிகாரத்திற்கு வந்த சோழர்கள் தான் பிற்கால சோழர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி, டேஷுக்கு எதிரான மேற்கொண்ட கடற்படையெடுப்பே முதலாம் ராஜராஜனின் இறுதி படையெடுப்பாகும். டேஷுக்கு எதிரான மேற்கொண்ட கடற்படையெடுப்பே முதலாம் ராஜராஜனின் இறுதி படையெடுப்பாகும் சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி மாலத்தீவு. ஆப்ஷன் டி மாலத்தீவு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, ராஜராஜனின் சிறப்பு பெயர்களில் சேராதது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கங்கை கொண்ட சோழன். ராஜராஜனின் சிறப்பு பெயர்கள் சேராதது கங்கை கொண்ட சோழன். அப்போ மீட்ட மூணுமே அவரோட சிறப்பு பெயர் தான். என்னது? மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன். இது மூணுமே ராஜராஜனோட சிறப்பு பெயர்கள். ராஜராஜனோட சிறப்பு பெயர்கள் என்ன? மும்முடி சோழன், ஜெயங்கொண்டான், சிவபாத சேகரன். அடுத்து ஆறாவது கேள்வி, ராஜராஜன் பின்பற்றிய சமயம் எது? ராஜராஜன் பின்பற்றிய சமயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சைவம். ஆப்ஷன் சி சைவம். ராஜராஜன் பின்பற்றிய சமயம் சைவம். அடுத்து ஏழாவது கேள்வி, ராஜராஜன் காலத்தில் தொகுக்கப்பட்ட சைவ திருமுறை எது? ராஜராஜனின் காலத்தில் தொகுக்கப்பட்ட சைவ திருமுறை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி தேவாரம். ஆப்ஷன் பி தேவாரம். அடுத்து எட்டாவது கேள்வி, ராஜராஜன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வர கோவிலின் வேறு பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ராஜராஜேஸ்வரம் கோயில். ராஜராஜன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வர கோவிலின் வேறு பெயர் என்ன? ராஜராஜேஸ்வரம் கோவில். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, ராஜராஜ சோழனால் தஞ்சை பிரகதீஸ்வர கோவில் கட்டப்பட்ட ஆண்டு. ராஜராஜ சோழனால் தஞ்சை பிரகதீஸ்வர கோவில் கட்டப்பட்ட ஆண்டு 1010 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராஜராஜ சோழன் கட்டினதான் தஞ்சை பிரகதீஸ்வர கோயில். அந்த கோயிலோட வேறு பெயர் என்ன? ராஜராஜேஸ்வரம். எந்த வருடம் கட்டப்பட்டிருக்கு? 1010 கட்டப்பட்டிருக்கு. அடுத்து 10வது கேள்வி, முதலாம் ராஜராஜ சோழனின் மகன் யார்? முதலாம் ராஜராஜ சோழனோட மகன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் தான் முதலாம் ராஜராஜ சோழனோட மகன். இவங்க வம்சாவளிய வழியா தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, கங்கை கொண்டான் என தன்னை பிரணகணப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன். கங்கை கொண்டான் என தன்னை பிரணகணப்படுத்தியவர் யாரு? ராஜேந்திர சோழன். அடுத்து 12வது கேள்வி, சோழ வம்சத்தின் ஆட்சி யாருடன் முடிவுற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3ஆம் ராஜேந்திரன். அப்போ சோழ வம்சத்து ஆட்சி யாரோட முடிவுற்றிருக்கு? 3ஆம் ராஜேந்திரனோட முடிவுற்றிருக்கு. அடுத்து 13வது கேள்வி, சோழ நாட்டின் கடைசி அரசரான 3ஆம் ராஜேந்திரனை வென்று சோழ நாட்டை கைப்பற்றிய பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஜடவர்ம சுந்தரபாண்டியன். ஆப்ஷன் சி ஜடவர்ம சுந்தரபாண்டியன். சோழ நாட்டின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரனை வென்று சோழ நாட்டை கைப்பற்றிய பாண்டிய மன்னன் யார்? ஜடாவர்ம சுந்தரபாண்டியன். அடுத்து 14வது கேள்வி, சோழர் கால நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது?
சோழர் கால நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் சி காணி கடன் அழைக்கப்பட்டிருக்கு. சோழர் கால நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? காணி கடன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 15வது கேள்வி, விக்கிரம பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையிலான வாரிசு உரிமை போர் யாருடைய ஆதரவோடு விக்கிரம பாண்டியன் ஆட்சியை பிடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி 3ஆம் குலோத்துங்க சோழனோட ஆதரவோட. விக்கிரம பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையிலான வாரிசு உரிமை போரில் யாருடைய ஆதரவோடு விக்கிரம பாண்டியன் ஆட்சியை பிடித்தார்? அப்ப யார் பிடிச்சிருக்கா? விக்கிரம பாண்டியன் தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. யாரோட உதவியோட? 3ஆம் குலோத்துங்க சோழனோட உதவியோட. 16வது கேள்வி, வாரிசு உரிமை போரில் சுந்தரபாண்டியன் யாருடைய உதவியை நாடினான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி அலாவுதீன் கில்ஜி. வாரிசு உரிமை போரில் சுந்தரபாண்டியன் யாருடைய உதவியை நாடினார்? அலாவுதீன் கில்ஜியோட உதவியை நாடியிருக்காரு. அடுத்து 17வது கேள்வி, பிற்கால பாண்டியர்களின் அதாவது 2ஆம் பாண்டிய பேரரசு துறைமுகமாக விளங்கியது எது? பிற்கால பாண்டியர்கள் அப்படின்றது 2ஆம் பாண்டிய பேரரசுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட துறைமுகமாக விளங்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி காயல். அடுத்து 18வது கேள்வி, பாண்டிய நாட்டின் சிறந்த துறைமுகங்களாக விளங்கியவைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டிய நாட்டின் சிறந்த துறைமுகங்களாக விளங்கியவைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி முசிறி தான் தவறானது. மித்த 3மே கரெக்ட். அப்ப தொண்டி, கொர்க்கை, காயல் அப்படின்றது பாண்டிய நாட்டோட சிறந்த துறைமுகங்களா இருந்திருக்கு. பாண்டிய நாட்டோட சிறந்த துறைமுகங்கள் என்ன? தொண்டி, கொர்க்கை, காயல். அடுத்து 19வது கேள்வி, பாண்டிய மன்னர்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இரண்டையும் சமமாக கருதினர் என்பதை பொறிப்பு சான்றுகளின் தொடக்க பகுதிகள் உணர்த்துகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி சைவம் மற்றும் வைணவம். பாண்டிய மன்னர்கள் சைவம் மற்றும் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாக கருதினர் என்பதை பொறிப்பு சான்றுகளின் தொடக்க பகுதிகள் உணர்த்துகின்றன. அடுத்து 20வது கேள்வி, தனது ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா கோயில்களிலும் அர்த்த மண்டபம், மணிமண்டபம், சன்னதிகள் ஆகியவற்றை கட்டித்தந்த பாண்டிய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தனது ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா கோயில்களிலும் அர்த்த மண்டபம், மணிமண்டபம், சன்னதிகள் ஆகியவற்றை கட்டித்தந்த பாண்டிய மன்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி குலசேகர பாண்டியன். இதற்கு சரியான ஆப்ஷன் சி குலசேகர பாண்டியன். 21வது கேள்வி, பிற்கால சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் யார்? பிற்கால சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி ராஜராஜ சோழன். பிற்கால சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் யார்? ராஜராஜ சோழன். அடுத்து 22வது கேள்வி, சோழர்கள் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிடுவதற்கு வயது வரம்பு என்ன? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ 35 முதல் 70 வயது வரை. சோழர்கள் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிடுவதற்கான வயது வரம்பு என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 35 முதல் 70 வயது வரை. 23வது கேள்வி, கிராம சபை உறுப்பினர்கள் தேர்வுக்காக ஊர் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி குடும்பு. கிராம சபை உறுப்பினர்கள் தேர்வுக்காக ஊர் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்பு அப்படின்னு பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 24வது கேள்வி, முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் டி பாபர். முகலாய பேரரசை நிறுவியவர் யாரு? பாபர். 25வது கேள்வி, வெடிமருந்துகள் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வெடிமருந்துகள் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி சீனர்கள். வெடிமருந்துகள் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சீனர்களால கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து 26வது கேள்வி, 1528 நடைபெற்ற சந்தேரி போரில் பாபர் யாரை வென்றார்? 1528 நடைபெற்ற சந்தேரி போரில் பாபர் யாரை வென்றான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் டி மேதினி ராய். ஆப்ஷன் டி மேதினி ராய். அடுத்து 27வது கேள்வி, ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எது? ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட
இறுதி போர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி காக்ரா போர். ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர். அடுத்து 28வது கேள்வி, பாபரின் நினைவு குறிப்புகளின் பெயர். பாபரின் நினைவு குறிப்புகளின் பெயர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி துசுக் இ பாபரின்னு சொல்லியிருக்காங்க. பாபரின் நினைவு குறிப்புகளின் பெயர் துசுக் இ பாபரி. அடுத்து 29வது கேள்வி, ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் என்ன? ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் டி புதையுண்ட நகரம். ஆப்ஷன் டி புதையுண்ட நகரம். வீடியோவோட இறுதி கேள்வி, ஆங்கிலேயர்கள் சிந்து நதியின் கிளை நதியான டேஷ் நதிக்கரையில் மணல்மேட்டை கண்டறிந்தார். ஆங்கிலேயர்கள் சிந்து நதியின் கிளை நதியான டேஷ் நதிக்கரையில் மணல்மேட்டை கண்டறிந்தார். இதற்கு சரியான ஆப்ஷன் டி ராவி. ஆங்கிலேயர்கள் சிந்து நதியின் கிளை நதியான ராவி நதிக்கரையில் மணல்மேட்டை கண்டறிந்திருக்காங்க. இதோட 30 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு கமெண்ட்ல எஸ் அப்படின்னு போடுங்க, இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.